ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வெல்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். டாடா தன்னுடைய HBX அப்படிங்கிற ஒரு புதிய மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட் காரை இந்தியன் கார் மார்க்கெட்டில் வரக்கூடிய தீபாவளிக்கு முன்னாடி, அதாவது ஃபெஸ்டிவல் சீசன் முன்னாடியே லான்ச் பண்ண போறாங்க. இந்த கார் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த காருக்கு அவங்க என்ன பெயர் வைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் ஆசிலேஷன் எல்லாருக்கிட்டே இருந்தது. அது எல்லாமே ஓவர் கம் பண்ணி இப்போ டாடா ஒரு புதிய பேரை இந்த மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட் காருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா பஞ்ச் அப்படிங்கிறதா இந்த புதிய காருக்கு உண்டான பேராக இருக்கு. ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2019 வருஷத்தில் ஜெனிவாவில் நடந்த மோட்டார் ஷோல முதலா உங்களுக்கு H2X அப்படிங்கிற கோட் நேமோட டாடா அன்வீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அதே காரை 2020 இந்தியன் ஆட்டோ எக்ஸ்போல HBX அப்படிங்கிற கோட் நேமோட அன்வீல் பண்ணியிருந்தாங்க. HBX கார் என்னைக்கு இந்தியன் ஆட்டோ எக்ஸ்போல அன்வீல் பண்ணாங்களோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில் இந்த ஒரு காருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ரெண்டு. ஒன்று, இந்த காருக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி இந்த பட்ஜெட். இரண்டாவது, இந்த காருடைய அட்ராக்டிவ் டிசைன். இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா கார்களையுமே பின்னுக்கு தள்ளக்கூடிய அளவில் மிகவும் பயங்கரமான அட்டகாசமான டிசைன் கான்செப்டை இந்த காருக்கு கொடுத்திருந்தாங்க. ஸோ இதுதான் மிக முக்கியமான காரணம் இந்த காரை மக்கள் இந்த அளவுக்கு ஆர்வமா எதிர்பார்த்து இருந்ததுக்கு. இந்த டாடா பஞ்சுங்கிற இந்த புத்தம் புதிய மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட் கார் என்ன பிளாட்ஃபார்ம்ல இந்தியன் கார் மார்க்கெட்ல வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ஃபா ஆர்கிடெக்சர் பிளாட்ஃபார்ம்ல தான் கொடுக்க போறாங்க. இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், இந்தியன் கார் மார்க்கெட்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய டாடா அல்ட்ராஸ்ங்கிற அதே காரோட பிளாட்ஃபார்ம் தான் இந்த காருக்கு கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா ஒரு விஷயத்தை நம்ம உறுதியா சொல்ல முடியும், இந்த காருக்கு உள்ளாடி ஸ்பேசிங்கை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமான ஸ்பேசிங் இருக்க போகுது. ஸோ நாம இப்போ இந்த டாடா HBX அதாவது டாடா பஞ்சுங்கிற கார்ல உங்களுக்கு என்ன டைமென்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். 2020 வருஷத்துல இந்தியன் ஆட்டோ எக்ஸ்போல அவங்க அன்வீல் பண்ணியிருந்த HBX காரோட டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் இதோட லென்த்ங்கிறது 3840 மில்லிமீட்டர், விட்த் 1822 மில்லிமீட்டர், ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 1635 மில்லிமீட்டர், வீல் பேஸை பார்த்தீங்கன்னா 2450 மில்லிமீட்டர். ஸோ இந்த டாடா பஞ்ச் கார் உங்களுக்கு எந்த காருக்கெல்லாம் டஃப் கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு காரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகினுடைய இக்னிஸ், அது மட்டும் இல்லாம மஹிந்திராவுடைய KUV 100 NXTங்கிற இந்த ரெண்டு காருக்குமே ஒரு டாப் கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு காரா தான் இருக்க போகுது. ஸோ இதனுடைய அடிப்படையில் இந்த மூணு காருடைய டைமென்ஷனுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த HBX காருடைய லென்த், விட்த், ஹைட், வீல் பேஸ் நீங்க எதில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் மாருதியோட இக்னிஸ், KUV 100 NXT இந்த ரெண்டு காரோடையுமே அட்டகாசமான ஸ்பேசிங்ல அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமா டாடா HBX கார் அல்லது புதிய பேரோட வந்திருக்கக்கூடிய இந்த டாடா பஞ்சுங்கிற இந்த கார்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் ரோவா இருக்கட்டும், இல்ல செகண்ட் ரோவா இருக்கட்டும், ஹெட் ரூமா இருக்கட்டும், ஷோல்டர் ஸ்பேஸா இருக்கட்டும், இல்ல நீ ரூமா இருக்கட்டும், எல்லாமே மாருதி இக்னிஸை விடையும் மஹிந்திராவுடைய KUV 100 NXT விடையும் ஒரு அட்டகாசமான ஸ்பேசிங் இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இந்த காருக்கு கண்டிப்பா கிடையாது. ஸோ இந்த ஒரு டைமென்ஷன் அடிப்படையை வச்சு தான் டாடா ஆல்ரெடி கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த செக்மெண்ட்ல இந்த கார்ல அட்டகாசமான ஸ்பேசிங், அது மட்டும் இல்லாம ஒரு மிகையான பூட் ஸ்பேசிங் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டாடா பஞ்சுங்கிற மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட் கார்ல என்ன இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு இன்ஜின் யூஸ் பண்ண போறாங்க. அதுல முதலாவது இன்ஜின்ங்கிறது உங்களுக்கு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி டாடாவோட டியாகோ, டிகோர், அல்ட்ரோஸ் இந்த கார்ல இருக்கக்கூடிய அதே இன்ஜின் தான். அது டெவலப் பண்ணக்கூடிய பவர்ங்கிறது 84 bhp பவர். டார்க்கை பொறுத்த வரைக்கும் 113 Nm டார்க். டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் AMT டெக்னாலஜியில் ஆட்டோமேட்டிக்கும் கொடுத்துருக்காங்க. மைலேஜை பார்க்கும்போது 20 21 km/லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. இரண்டாவது இன்ஜின் ஆப்ஷனுங்கிறது 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின். இது டெவலப் பண்ணக்கூடிய பவர்ங்கிறது 108 bhp பவர். டார்க்கை பொறுத்த வரைக்கும் 140 Nm டார்க் இந்த இன்ஜின் உங்களுக்கு கண்டிப்பாக டெலிவர் பண்ணும். டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் இங்க உங்களுக்கு மேனுவல் மட்டும் தான் இருக்கு, ஆட்டோமேட்டிக் இந்த இன்ஜின்ல கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட் அல்லது செகண்ட் டாப் வேரியன்ட் தான் கொடுக்க போறாங்க. பேசிக் வேரியன்ட்ல கண்டிப்பா இந்த இன்ஜின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ என்ன மைலேஜ் இந்த ஒரு இன்ஜின் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 20 km/லிட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. டாடா HBX அல்லது டாடா பஞ்சுங்கிற இந்த புதிய காரை பொறுத்த வரைக்கும் டீசல்ங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா கிடையாது, பெட்ரோலை மட்டும் தான் இந்த காரை கொடுக்க போறாங்க. ஸோ ரிவ்யூவினுடைய தொடக்கத்தில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், இந்த காரை பொறுத்த வரைக்கும் மக்கள் எதுக்காக ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காருடைய டிசைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெளிவாக தெரியும். டாடாவுடைய எந்த காரா இருக்கட்டும் அவங்க கான்செப்ட்ல ஒரு டிசைன் காட்டுறாங்கன்னா அவங்க லைவா கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட 90% கண்டிப்பா கான்செப்ட் காரை மேட்ச் பண்ணி தான் அவங்க எடுத்துட்டு வருவாங்க. டாடா தன்னுடைய பஞ்சுங்கிற காரனுடைய ப்ரொடக்ஷன் மாடலை அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டிசைன்ல என்ன மாடல் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே மேட்ச் பண்ணி வரக்கூடிய அளவில் தான் இந்த ப்ரொடக்ஷன் மாடலை அவங்க அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் மாடல் எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டா இந்தியன் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டாடாவுடைய ஹேரியர் கார் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இதனுடைய டிசைன் ஆஸ்பெக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்டி லுக்கோட, ஒரு அக்ரெசிவ் எலிமெண்டோட, அது மட்டும் இல்லாம ஒரு பிரீமியம் லுக்கோட இந்த கார் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த புத்தம் புதிய டாடா பஞ்ச் காரை பொறுத்த வரைக்கும் டாடா ஹேரியர்னுடைய ஒரு மினியேச்சரா நம்ம அந்த காரை பார்க்கலாம். இதனுடைய ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் டிட்டோ உங்களுக்கு டாடா ஹேரியர்ல எப்படி இருக்குமோ
அதே மாதிரி இந்த காரையும் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய டாடா ஹேரியரை 4 பக்கத்தையும் கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண் பார்வைக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி தான் இந்த டாடா பஞ்சுங்கிற காரும் இருக்குது. இதனுடைய பானட்டை பொறுத்த வரைக்கும் ரைஸ்டு பானட்டா கொடுத்துருக்காங்க. டேட் அண்ட் ரன்னிங் பொறுத்த வரைக்கும் இந்த காருடைய டாப் பானட்டினுடைய பொசிஷன்லேயே அதை கொடுத்துருக்காங்க. கிரில் பார்க்கறதுக்கு அட்டகாசமான லுக்கில் உங்களுக்கு கிரில்ல கொடுத்துருக்காங்க. கிரிலுடைய 2 பக்கத்திலுமே உங்களுக்கு டியூவல் சேம்பர் ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸை கொடுத்துருக்காங்க. ஃபோக் லேம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பம்பர்ல அழகா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபோக் லேம்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன்ல தான் ஃபோக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக எல்இடியில் கொடுக்கல. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்டி எலமெண்டோட அக்ரெசிவ் லுக்கோட ஒரு ப்ரீமியமா இந்த காரோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் டியூவல் டோன் மெஷின் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 16 இன்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கண்டிப்பாக டாப் வேரியண்ட்ல 16 இன்ச் ஆகும். இதில் பேஸ் வேரியண்ட்ல உங்களுக்கு 15 இன்ச்லேயும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாட்டம் கிளாடிங்கை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர்ல கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அது சின்னதாக கொடுக்காம ரொம்ப மஸ்குலராக கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு அட்டகாசமான லுக் எடுத்து கொடுத்துருக்கு. அந்த கிளாடிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய பம்பர்ல இருந்து பின்பக்க பம்பர் வரைக்கும் அந்த ஒரு கிளாடிங் உங்களுக்கு கண்டினியூ ஆகி போகிறது பார்க்கறதுக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக் எடுத்து கொடுத்துருக்கு. அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனியும் இந்த சைட் ப்ரொஃபைலில் மிக எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு அம்சம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பின்பக்க டூரில் வரக்கூடிய ஹேண்டில், அந்த ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் சி பில்லரில் ஒரு ஹிடன் ஹேண்டிலாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த டாட்டாவுடைய அல்ட்ரோஸ் ஸ்விஃப்ட்ல எல்லாம் இதே மாதிரி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அது இந்த காரில் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சைட் மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டேன் இண்டிகேட்டர்ஸை இன்டெகிரேட் பண்ணி வரக்கூடிய ஒரு சைடு மிரர்ஸை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய கலர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டியூவல் டோன் கலரில் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. டார்க் தீமும் இந்த காரில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த சைட் ப்ரொஃபைலை வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா காருமே பின்னுக்கு தள்ளிட்டு ஒரு அட்டகாசமான ஒரு பிரசன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவில், ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவில் இந்த காருடைய சைட் ப்ரொஃபைல் அமைச்சிருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கண்டிப்பாக கிடையாது. பின்பக்க ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்இடி டெயில் லேம்பை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாட்டாவுடைய நெக்ஸான் காரில் கொடுத்துருக்கக்கூடிய அதே ட்ரையாரோ எல்இடி டெயில் லேம்பை கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு அட்டகாசமான லுக் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அவங்க பின்பக்க ப்ரொஃபைலை அஃபிஷியல் அன்வீல் பண்ணல. பட் அன்அஃபிஷியலாக நமக்கு கிடைச்ச பிக்சர்ஸ் அல்லது நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு இதனுடைய டெயில் லேம்புங்கிறது டாடா நெக்ஸானில் கொடுத்துருக்கக்கூடிய அதே டெயில் லேம்ப் தான் இந்த கார்லையும் கொடுத்துருக்காங்க. பம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெவியான ஒரு பக்கமான பம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த காரோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைலாக இருக்கட்டும், இல்லை சைட் ப்ரொஃபைலாக இருக்கட்டும், இல்லை ரியர் ப்ரொஃபைலாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு எஸ்யூவி காருக்கு உண்டான ஒரு ஆப்டை இந்த காருக்கு தாராளமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக ஒரு பெரிய எஸ்யூவி காரை நீங்கள் மினியேச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமோ அதனுடைய ப்ரொஃபைல் கூட இந்த காரோட எக்ஸ்டீரியர் லுக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவங்க அஃபிஷியலாக இன்டீரியர் பிக்சர்ஸ் கொடுக்கல. பட் இருந்தாலும் டாடா பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஒரு கான்செப்ட் டிசைன் கொடுக்குறாங்கன்னா அந்த டிசைன்லேருந்து கிட்டத்தட்ட 90-95% ஈக்குவலைஸ் பண்ணி தான் அவங்களோட வண்டியை லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் இந்த காருக்கு உள்ளாடி உங்களுக்கு 7 இன்ச் டெஸ்க்டாப் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் ஒன்று கொடுக்க போறாங்க. அதாவது இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய நெக்ஸானா இருக்கட்டும், அல்ட்ராஸா இருக்கட்டும், இந்த ரெண்டுலையுமே எந்த அளவுக்கு அழகான ஒரு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்களோ அதே 7 இன்ச்சில் வரக்கூடிய டெஸ்க்டாப் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இந்த கார்லையும் கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூல்டு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கிளேடியும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் வீலை பொறுத்த வரைக்கும் ஃபிளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த கார்ல கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்க கேபினை பொறுத்த வரைக்கும் ஹெட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்ரஸ்ட் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் முன்பக்கத்திலையும் பின்பக்கத்திலும் உங்களுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இதே செக்மெண்ட் இருக்கக்கூடிய மற்ற காரை எல்லாமே ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு இன்டீரியர் ஸ்பேசிங் இந்த காரை கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இந்த கார்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்க்கு வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பற்றி சில பார்க்கலாம். டாடா ஆல்ரெடி கிளைம் பண்ணியிருக்காங்க இந்த டாடா பஞ்சுங்கிற இந்த புத்தம் புதிய கார்ல கண்டிப்பா இந்த செக்மெண்ட் இருக்கக்கூடிய மற்ற எல்லா காருமே ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவில் ஃபீச்சர்ஸை லோட் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் ஒரு அனுமானத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஹாலஜன் ஃபோக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. எல்இடி டேட் அண்ட் ரன்னிங் லேம்ப் கொடுக்க போறாங்க. டியூவல் சேம்பர் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூவல் டோன் மெஷின் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 16 இன்ச்சில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. நீ சைட் மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட தேவையில்லை. நீங்க எலக்ட்ரிக்கலி இந்த சைட் மிரர்ஸ் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டியூவல் டோன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. டியூவல் டோன் ஓஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. சி பில்லர்ல உங்களுக்கு டூருடைய ஹேண்டில் ஹிடன் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. எல்இடில டெயில் லேம்ப் இது ட்ரை ஆரோ கான்செப்ட்லயே அதை கொடுத்துருக்காங்க. 7 இன்ச்சில் டெஸ்க்டாப் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீ செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வருது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுக்க போறாங்க. ஹார்மன் காரோட 8 ஸ்பீக்கர் சிஸ்டம் இந்த கார்ல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இனி பின்பக்கத்தில் பார்க்கிங் கேமரா கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்லாம ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல் பட்டன்ஸ் வரப்போகுது. ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட் டிரைவர் சீட் கொடுக்க போறாங்க. கூல்டு க்ளவ் பாக்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஆட்டோ ஃபோல்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம் இந்த கார்ல இருக்குது. புஷ் ஸ்டார்ட் பட்டன் கொடுக்குறாங்க. இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய கீழஸ் சென்டர் இந்த கார்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம எல்லா டோருமே நீங்க பவர்லயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பின்பக்கத்தில் D4 வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. டே நைட் IRVM கொடுக்க போறாங்க. வாய்ஸ் கண்ட்ரோல் கண்டிப்பா இருக்கும். ஆட்டோ ஹெட் லாம்ப்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம், ஐடோ ஸ்டார்ட் ஆஃப் பட்டன், மல்டி டிரைவ் மோட் இதெல்லாமே கண்டிப்பா வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இனி முன்பக்கத்திலே பின்பக்கத்திலே உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் கண்டிப்பா கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம முன்பக்கத்திலே பின்பக்கத்திலையும் ஹெட்ரெஸ்ட் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். USB அது மட்டும் இல்லாம
12 வாட் பவர் சார்ஜர் பொறுத்தவரைக்கும் முன்பக்கத்திலையும் பின்பக்கத்திலையும் இந்த டாடா பஞ்சுங்கிற கார்ல கண்டிப்பா கொடுக்க போறாங்க. இனி IRA கனெக்டட் கார் டெக்னாலஜி வரப்போகுது. இது எல்லாமே கடந்து இந்த காரை பொறுத்த வரைக்கும் டாடா அல்ட்ராசோனிக் டோர் எப்படி உங்களுக்கு 90 டிகிரில ஓபன் ஆகுமோ அதே மாதிரி டாடா பஞ்சுனுடைய டோரும் 90 டிகிரில ஓபன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ இதன் மூலமா இந்த வண்டிக்குள்ள நீங்க அக்சஸ் பண்றதுக்காக இருக்கட்டும் இல்ல வெளியே வரதுக்காக இருக்கட்டும் ரொம்ப ஏதுவான ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ இப்போ இந்த காரோட சேஃப்டி ஆஸ்பெக்ட் என்னென்ன விஷயங்கள் கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். இதுவரைக்கும் அவங்க லான்ச் பண்ண எல்லா காருமே குளோபல் NCAP கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்ல 4 ஸ்டார் ரேட்டிங் மேல வாங்கின ஒரு காரா தான் இருக்கு. சோ அதனுடைய அடிப்படையை வச்சு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா இந்த டாடா பஞ்சுங்கிற புத்தம் புதிய மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட் காருமே உங்களுக்கு 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்கிட்டமே இருக்கு. அது 5 ஸ்டார் வாங்கணுங்கிறத நம்ம எல்லாருடைய விருப்பமும் கூட. டாடாவுடைய ஒரு பாலிசியை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ABS வித் EBD கொடுக்க போறாங்க. டியூவல் ஏர்பேக் கண்டிப்பா இருக்கும். கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுக்க போறாங்க. ப்ரீ டென்ஷன் அண்ட் ஃபோர்ஸ் சீட் பெல்ட் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இனி ஐசோஃபிக்ஸ் கம்பல்சரியா இருக்கும். எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இருக்கும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுப்பாங்க. ரோல் ஓவர் மிட்டிகேஷன் ப்ரோக்ராம், பிரேக் அசிஸ்ட், ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், அது மட்டும் இல்லாம பிரேக் டிஸ்க் வைப்பிங்கிற புத்தம்புதிய ஆப்ஷன்ஸ் இந்த கார்ல வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இறுதியா இந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது உத்தேசமா 5,50,000 ஆரம்பிச்சு 7,50,000 ரூபாய் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வரக்கூடிய தீபாவளிக்கு முன்னாடி, அதாவது ஃபெஸ்டிவல் சீசன் முன்னாடி இந்த கார் லான்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த கார் லான்ச் ஆன பிறகு இந்த காரை பத்தின டீடைல் ரிவ்யூ நான் கொடுக்குறேன். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.